என்றும் விலகாத சித்தர்கள் மர்மம். இந்த முருகனை ஆராய்ச்சி செய்ய நினைத்து நடந்த அந்த சம்பவம், சிலிர்க்க வைக்கும் அந்த வேலன். உலகில் உள்ள எல்லா முருகன் கோயில்களிலும் முருகப்பெருமான் வேல் வடிவிலோ அல்லது மனித வடிவிலோ தான் பக்தர்களுக்கு காட்சியளித்து வருவார். ஆனால் தமிழ்நாட்டில் அமைந்திருக்கும் ஒரே ஒரு கோயிலில் மட்டும்தான் முருகன் சுயம்பு லிங்கமாக இருந்து சிவபெருமானே லிங்கன் வடிவத்தில் இருப்பது போன்று முருகன் அருள்பாலித்து வரும் கோவில் ஒன்று அமைந்திருக்கிறது. இந்த கோயிலானது திருவண்ணாமலை மாவட்டத்தில் அமைந்துள்ள வில்வராணி என்ற ஊரில் அமைந்துள்ள தெங்கம் என்ற பகுதியில் அமைந்திருக்கும் அருள்மிகு சுப்பிரமணியர் திருக்கோவில் தான் இது. உலகில் உள்ள அனைத்து கோவில்களிலுமே லிங்க வடிவத்தில் இருந்தாலே அது சிவபெருமான் தான் என்று அனைவரும் நினைத்துக் கொண்டிருக்கும் சமயத்தில் முருகனும் லிங்க வடிவத்தில் அமைந்திருக்கும் சிறப்புடைய கோயிலாக இந்த கோவில் திகழ்ந்து வருகிறது. இந்த கோயிலில் முருகப்பெருமான் சுயம்பு லிங்கமாக காட்சியளித்து வருவதால் சிவனும் முருகனும் வேறு வேறு அல்ல, ஒன்றுதான் என்பதை நிரூபிக்கும் வகையில் அமைந்திருக்கும் கோவிலாக இது இருந்து வருகிறது. லிங்க வடிவத்தில் சுப்பிரமணிய சுவாமி பக்தர்களுக்கு அருள்பாலிப்பது மிகவும் வித்தியாசமாகவும் உலகில் வேறு எங்கும் இல்லாத வகையிலும் இருந்து வருகிறது. சாதிக ரீதியாக ஏதேனும் பிரச்சனை இருக்கும் நபர்கள் இந்த கோயிலுக்கு சென்று இங்குள்ள பாலசுப்பிரமணியனை வழிபட்டு வந்தால் அவர்கள் வாழ்க்கையில் நடக்கும் பிரச்சனைகள் அனைத்துமே சரியாகிவிடும் என்று கூறப்பட்டு வருகிறது. மேலும் ராகு கேது போன்றவற்றில் ஏதேனும் தோஷம் இருப்பவர்கள் இங்கு அமர்ந்திருக்கும் முருகப்பெருமானை வந்து வழிபட்டு சென்றால் அவர்களின் வாழ்வில் உள்ள அனைத்து துன்பங்களும் நீங்கி இன்பம் மட்டுமே அவர்களிடம் இருக்கும் என்றும் என்றுமே மகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்பது இங்கு சென்று வந்தவர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருந்து வருகிறது. கோயிலுக்கு செல்ல நினைப்பவர்கள் காலை 6 மணி முதல் 11 மணி வரையிலும் மாலை 4 மணி முதல் 8 மணி வரையிலும் சென்று வரலாம். இக்கோயிலுக்கு சென்று கஷ்டங்கள் நீங்கி வாழ்க்கையில் முன்னேற்றம் கண்ட பிறகு மீண்டும் பாலசுப்பிரமணியனுக்கு நன்றி செலுத்தும் விதத்தில் பக்தர்கள் இந்த கோயிலுக்கு சென்று சுவாமிக்கு அபிஷேகம் செய்து வஸ்திரம் செலுத்தி நேர்த்தி கடன்களை செலுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் தற்பொழுது இந்த கோயில் குறித்த வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது. இந்த கோயிலில் கூறியிருப்பது என்னவென்றால், வேறு எங்கும் இல்லாத வகையில் முருகன் இங்குதான் சுயம்பு லிங்கமாக காட்சியளித்து வருகிறார். சுமார் 1200 ஆண்டுகளுக்கு முன்பாக காலகட்டத்தில் வாழ்ந்த இந்த சிவாச்சாரியார் என்ற முருகனின் தீவிர பக்தரான ஒருவர் வருடா வருடம் ஆடி கிருத்திகை அன்று திருத்தணிக்கு செல்வதை வழக்கமாக வைத்துள்ளார். இப்படி சென்று கொண்டிருந்த நேரத்தில் ஒரு வருடம் அவரால் திருத்தணிக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து திருத்தணிக்கு செல்ல முடியாத வருத்தத்தில் உறங்கிக் கொண்டிருந்த பொழுது அவருடைய கனவில் தோன்றிய முருகன், நீங்கள் ஏன் அங்கு செல்ல வேண்டும்? நட்சத்திர குன்று என்கின்ற மலையில் முருகன் அமைந்திருப்பதாகவும் சிவலிங்கத்தின் ரூபத்தில் அமர்ந்திருப்பதாகவும் அங்கு வந்து தன்னை பார்க்குமாறு முருகனே கூறியதாகவும் சொல்லப்படுகிறது. இப்படி தோன்றியதே இந்த சுயம்பு சிவசுப்பிரமணிய சுவாமி கோயிலாகும். இந்த கோவிலின் சிறப்பே ஏதேனும் நட்சத்திரத்தில் தோஷம் ஏற்பட்டிருந்தால் இங்கு சென்று வந்தாலே அவை நீங்கிவிடும் என்று கூறப்படுகிறது. எனவே முருக பெருமானை சிவலிங்கத்தின் வடிவில் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள் இந்த கோயிலுக்கு நிச்சயம் சென்று வாருங்கள் என்று கூறப்படுகிறது. மேலும் இந்த கோயிலை பற்றி ஆராய்ச்சி செய்ய நினைத்தால் முடியவில்லை. இந்த கோயிலை ஆராய்ச்சி செய்ய முன்வந்தாலும் இதுவரை நடக்கவில்லை என இந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். சித்தர்கள் ரகசியத்தை யாராலும் அறிய முடியாது எனவும், வேறு இங்குள்ள மக்களால் மட்டுமல்ல ஆன்மீகத்தை நம்புபவர்கள் அனைவராலுமே கூறப்படுகிறது. இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.